ஒரு நிமிஷம். ஹலோ, ஒரு நிமிஷம் அண்ணா. From final year and Sterling Charles from third year. Matilda from final year. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் முன்னாடி தான் எல்லாரும் பத்தி பேசிட்டு இருந்தேன். அதுக்கெல்லே ஒரு சின்ன தகராறு ஆயிடுச்சு. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. அடுத்தது, இவ்வளவு நாள் நான் காலேஜ் விட்டு பிரிஞ்சு போனா கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. அது வந்து காலேஜுக்கு முந்தின நாள் நைட்டு 11 மணிக்கு. அதுக்கு பிறகு என் மச்சான் வரணும்னா, என் பர்சனல் மேட்டர் மச்சான், எதுலையுமே நீ தலையிடாத அப்படின்னா, அன்னைக்கே என் மனசு உடஞ்சுதான். காலேஜ் விட்டு எப்போ போவோம் தான் இருக்கே தவிர இன்னைக்கு வர எப்போ பிரிஞ்சு போறோமேங்கிற வருத்தமே எனக்கு இல்லை. நிறைய நான் பேச நினைச்சேன். இங்க வந்த பிறகு பேசணுமா என்னன்னே தோண்டிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன எல்லாருமே நாங்க எங்க இயர் பசங்களே என்ன ஆட் பண்ணாங்க, நாங்க எடுக்கவே இல்லை. செகண்ட் இயர் போன பிறகு ராகிங்ல வெளியே போனோம். எதுக்கு வேண்டி வெளியே போனேன்னு எனக்கே தெரியாது. ராகே பண்ணல, பேரை கேட்டேன், ராகிங் தானே. எப்படிப்பா நான் அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறது? பேரை கேட்டதுக்கு ராகிங் சொல்லி 1.5 வருஷம் வெளியே வச்சுட்டாங்க ஹாஸ்டல் விட்டு. இருந்தாலும் கவலைப்படல. நைட்டு ஃபுல்லா ஹாஸ்டல்லே தூங்கிடுவேன், ஹாஸ்டல்லே சாப்பிடுவேன், ஹாஸ்டல்லே குடும்பம் நடத்தினேன். அதுக்கு பிறகு பேஸ்கெட் பால் என் வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாது. இது வரைக்கும் எனக்கு சர்டிபிகேட், நிறைய சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். ஆனா பேஸ்கெட் மூலமா வாங்கின சர்டிபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தேடியர் ராதாகிருஷ்ணன் தான் ரொம்ப முக்கியம். வாதம்பியா நேஷனல் காலேஜ்ல ஒரு டூர்னமெண்ட் ஆச்சு. இவனை வச்சு 4 விக்கெட்ட பேசணும், 4 விக்கெட்ட கரெக்ட் பண்ணோம், அப்படி இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஃபைனல் இயர்ல இது ஜோனல், ஃபைனல் இயர் ஜோனல்ல வந்து பிஎஸ்என் காலேஜ்ல போயிருந்தேன். அங்க வந்து எனக்கு ஒரு ஃபுல்லா அறிமுகமாச்சு. காந்த கண்ணழகின்னு நான் ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த ஒரு பேரை சொல்லல. எந்த மேட்ச் நடந்தாலும் பார்க்க வந்துடும், ஏன்னா நான் உள்ள விளாடுவேன். அதனால வந்துடும். நானும் பேரை கேட்டேன். பேரை சொன்னா 15,000 ரூபாய் ஃபைனுக்கு.